அடுத்த நாள் காலை அழகாக விடிய ஏனோ கண் விழித்த கௌதமுக்கு தலை வெடிப்பது போல் வலி ஏற்பட தன் தலையை தாங்கி பிடித்துக்கொண்டு எழுந்து அமர முயற்சித்தவனால் எழ முடியவில்லை. ஏதோ ஒரு பாரம் தன்னை அழுத்துவது போல் உணர்ந்தவன் மெல்ல கண் விழித்து பார்க்க ரேணுவும் அவனும் உடலில் ஆடையின்றி ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்துக்கொண்டு படுத்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் அவளை தன்னிடம் இருந்து தள்ளி விட்டுவிட்டு எழுந்து அமர்ந்தான். ரேணு, நீ நீ இங்க என்ன பண்ற? நீ எப்படி இங்க வந்த? கட்டுப்படுத்த முடியாத கோபத்தோடு கௌதம் கத்தினான். ஆனால் ரேணுவுக்கே அங்கு என்ன நடந்தது என்று எதுவும் புரியவில்லை. முதலில் தன் உடலில் ஆடை இல்லாததையும் பின் கௌதம் இருக்கும் நிலையையும் பார்த்தவள் அதிர்ச்சியோடு கண்கள் விரிய அவனை பார்த்தாள். இங்க இங்க என்ன நடக்குது? இது இது எப்படி நடந்துச்சு? கண்களில் கண்ணீரோடு கேட்டவள் அங்கிருந்து ஒரு போர்வையை எடுத்து தன்னை சுற்றி போர்த்திக் கொள்ள அப்பொழுது சரியாக அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு யாரோ உள்நுழைந்தார்கள். 2 மாதங்களாக எதை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அதுவே தினமும் இப்படி ஞாபகத்திற்கு வந்து அவளை கொல்லாமல் கொன்று கொண்டிருந்தது. அந்த நாளின் நினைவுகளிலிருந்து மீண்டவள் தன் கைகளில் முகத்தை புதைத்துக் கொண்டு அழுதாள். நான் தப்பு பண்ணல, அதை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. அதே மாதிரி நான் ஐஷுவுக்கு துரோகம் பண்ணல. கண்ணீரிலேயே கரைந்தாள் ரேணு. இப்படியே அடுத்த நாள் காலை விடிந்திருக்க மறுபடியும் அந்த அபார்ட்மெண்டில் இருந்த ஒரு வீட்டில் ஆங்கில பாடல் மியூசிக் சிஸ்டத்தில் ஒலிந்து கொண்டிருக்க தூக்கம் கலைந்து எழுந்தாள் ஐஸ்வர்யா. தன் கண்களை தேய்த்து கொண்டு தன் படுக்கையிலிருந்து எழுந்தவள் குளியலறை சென்று ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியே வந்து விடாமல் ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த மியூசிக் பிளேயரை ஆஃப் செய்வதற்காக ரிமோட்டை தேடினாள். அது படுக்கையின் அருகே உள்ள மேசையில் இருக்க அதை எடுத்து மியூசிக் சிஸ்டத்தை ஆஃப் செய்துவிட்டு ரிமோட்டை வைக்க போக அப்பொழுது அந்த மேசையிலிருந்து ஏதோ ஒன்று கீழே விழுந்ததை பார்த்தாள். அதை என்னவென்று எடுத்து பார்க்க அதில் 2 பெண்கள் ஒருவரையொருவர் கட்டி அணைத்துக்கொண்டு சிரித்த முகத்துடன் புகைப்படம் இருக்க அதை பார்த்தவளின் கண்களில் அப்படி ஒரு கோபம். துரோகி என்றபடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள். 2 மாசமாச்சு, ஆனா எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மன்னிக்கவே மாட்டேறேனோ. சொல்லப்போனா நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்டி. என்னோட கௌதம் உனக்கு சொந்தமாயிட்டான்னு நினைக்காத. ஏன்னா அவன் இன்னும் என்னதான் விரும்புறான். அவனுக்கு என்னைக்கும் நான் மட்டும்தான் முக்கியம். கூடிய சீக்கிரத்துல அவனே என்கிட்ட வந்துருவான். நீ பண்ண துரோகத்துக்கு நான் பதிலடி கொடுக்காம விடமாட்டேறேனோ. கோபத்தில் அந்த அறையே அதிரும்படி கத்திய ஐஸ்வர்யா அந்த போட்டோவை 2ஆக கிழித்து ரேணுவின் புகைப்படத்தை தூக்கி குப்பையில் எறிந்தாள். அன்று இரவு அனைவரும் போதையில் மயங்கி விழ காரணம் என்ன? கௌதம் ரேணு எப்படி ஒரே அறைக்குள் சென்றார்கள்? இனி ரேணுவின் வாழ்க்கை என்னவாகும்?